ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு வேறு லெவல் அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆக இன்னும் 3 நாள் இருக்குது. இன்னும் ஆந்திராவில் இந்த படத்தோடைய புக்கிங்ஸ் இன்னும் ஓப்பனே பண்ணலை. தமிழ்நாட்டில் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இன்னும் டிக்கெட் புக்கிங்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஆனால் அதற்கு முன்னாடியே பல சாதனைகளை புரிஞ்சுருக்காரு தலைவர். டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் இப்போ 5 லட்சத்துக்கு மேலே டிக்கெட் சேல்ஸ் ஆகிருக்கு. இது ஒரு புதிய சாதனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி புக் மை ஷோவில் 1 மில்லியனுக்கு மேலே இப்போ டிக்கெட் விற்று தீர்ந்துருக்குங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. இப்போவே இந்த மாதிரியான சாதனையெல்லாம் பண்ணுறாருன்னா இதெல்லாம் வேறு லெவல். ஸோ இதில் குறிப்பாக சொல்லணுனாக்கா ஃபாஸ்டஸ்ட் எவர் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. தமிழ் சினிமா வரலாற்றில் இவ்வளோ சீக்கிரமாக 1 மில்லியன் டிக்கெட் எந்த படத்துக்கும் விற்று தீர்ந்ததில்லை. அதே போல் ஃபாஸ்டஸ்ட்டு ஃபிலிம் இன் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இவர் தான் இப்போ நம்பர் 1. இந்தியன் சினிமா வரலாற்றில் இவர் தான் நம்பர் 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஸ். அந்த கணக்கில் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். தமிழ் சினிமா நீங்கள் பிக்சரில் எடுத்துக்காதீங்க, அதில் எல்லா ரெக்கார்டையும் அடித்து நொறுக்கிட்டார். ஸோ முதல் இடத்துல நம்ம படம் தான் இருக்குது, கூலி திரைப்படம் தான் 1 மில்லியன் டிக்கெட் விற்று தந்துருக்கு. 2ஆவதுல லியோ திரைப்படம் இருக்குது, கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கிட்ட நெருங்கியிருக்கு. 3ஆவதுல ஜெயிலர் திரைப்படம் இருக்குது. 4ஆவதுல மீண்டும் த கோட் திரைப்படம் இருக்குது. 5ஆவதுல அஜித் சாரோடைய ஜிபியு இருக்குது. ஆனால் நமக்கு பிக்சர் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய சினிமா வரலாற்றில். ஸோ அங்கே தான் நம்ம பார்க்கணும். ஸோ புக் மை ஷோவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி அதிகமாக டிக்கெட் விற்ற படம் பார்த்தீங்கன்னாக்கா கூலி திரைப்படம் தான். 1 மில்லியன் டிக்கெட் விற்று தந்துருக்கு. எந்த ஒரு படத்துக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ டிக்கெட் விற்று தீர்ந்ததே இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்திய சினிமாவில் பார்க்கும்போது முதல் இடத்துல கூலி திரைப்படம் 1 மில்லியன். 2ஆவதுல மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா எம்புரான், லியோ 2 படங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க 9 லட்சத்துக்கிட்ட நெருங்கியிருக்காங்க. 3ஆவதுல புஷ்பா செகண்ட் பார்ட் இருக்குது, 6.5 லட்சம் இருக்குது. 4ஆவதுல ஜவான் திரைப்படம் இருக்குது. 5ஆவதுல மீண்டும் ஜெயிலர் திரைப்படம் இருக்குது. இதில் ஹைலைட்டான விஷயம்னாக்கா நம்ம தலைவர் படம் மட்டும்தான் அந்த டாப் 10ல் 2 படங்கள் இருக்குது. ஸோ இந்திய சினிமாவிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்காருன்னா அவருடைய படங்கள் 2 படங்கள் இருக்குது டாப் 10ல். ஸோ இது வேறு எந்த நடிகருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.